ஸ்ரீ பவிஷ்ய புராணம் 2ஆம் பகுதி சூரியனின் சரிதம். இந்த புராணத்தின் முக்கிய கடவுள் சூரியன். பிரம்மனின் மானச புத்திரர்களில் தக்ஷ பிரஜாபதியும் ஒருவர். தக்ஷ பிரஜாபதி தன் மகளான அதிதி தேவியை கஷ்யப முனிவருக்கு திருமணம் செய்து வைத்தார். அவர்கள் சேர்க்கையால் ஓர் அண்டம் உருவாகி இருந்தது. அது மாறாமல் இருந்திட அது செத்து விட்டதாக கருதினர். அப்போது கஷ்யப முனிவர் அண்டம் மடியவில்லை என்றார். அதாவது மார்த்தாண்டம் எனப்பட்டது. அதுவே சூரியன் ஆகும். சூரியன் விஸ்வகர்மாவின் மகள் சம்ஜனாவை திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு யமன் என்ற புத்திரனும் யமுனா என்ற பெண்ணும் பிறந்தனர். சம்ஜனாவால் சூரியனின் ஒளியை தாங்க இயலாமல் சாயா, அதன் நிழல் என்றொரு பெண்ணை தோற்றுவித்து சூரியனுக்கு தெரியாமல் தனக்கு பதிலாக இருக்க செய்துவிட்டு அவள் தாய் வீடு சென்று விட்டாள். இதனை யாருக்கும் சொல்லலாகாது என்று சாயாவிடம் கூற, அவள் தனக்கு சாபம் எதுவும் ஏற்படாத வரை வெளிப்படுத்துவதில்லை என்று வாக்களித்தாள். சில தினங்கள் சென்றன. விஸ்வகர்மாவிற்கு தன் மகள் செயலில் ஐயப்பாடு எழ அவள் தந்தை வீட்டை விட்டு வெளியேறி உத்தரகுரு நாட்டில் ஒரு பெண் குதிரையாகி திரிந்து வந்தாள். நிழலை நிஜமென்று கொண்டு சூரியன் சாயாவுடன் வாழ்ந்து வருகையில் அவர்களுக்கு ஸ்ருதஸ்ரவ, ஸ்ருதசர்மா, தபதி என்ற 3 குழந்தைகள் பிறந்தனர். பிற்காலத்தில் ஸ்ருதசர்வ ஷவர்ணி மனு ஆனான். ஸ்ரதசர்ம சனி கிரகமானது. ஒரு நாள் தபதி யமுனை இருவருக்கும் ஏற்பட்ட சண்டையில் உண்மை வெளிப்பட்டது. அப்போது தபதி யமுனையையும் யமுனை தபதியையும் நதியாக சபிக்க இருவரும் நதியாயினர். இதனால் கோபமுற்ற சாயா தேவியை யமன் காலால் உதைக்கப் போக யமனின் பாதத்தை பூச்சிகள் அரிக்கும் என சபித்தாள் சாயா தேவி. அச்சமயம் அங்கு வந்த சூரியன் சாபத்தை தான் மாற்ற இயலாது என்றும் ஆனால் பாதத்திற்கு ஒன்றும் ஏற்படாது என்று கூறியதுடன் தபதி யமுனை புண்ணிய நதிகளாகின. அப்போது வேறு வழியின்றி சாயா தேவி நிகழ்ந்ததனைத்தையும் சூரியனுக்கு கூறினாள். சம்ஜனாவை தேடி சென்ற சூரியனிடம் விஸ்வகர்மா அவனிடம் உள்ள அதிக தேஜஸை அவளால் தாங்க இயலவில்லை என்று கூறி சூரியனிடம் உள்ள அதிக தேஜஸை அகற்றிவிட அவன் மிக்க அழகானான். இந்நிகழ்ச்சி ஷகத்வீபத்தில் நடந்தது. உத்தரகுரு நாட்டில் சஞ்சனா பெண் குதிரையாக இருப்பதை அறிந்த சூரியன் அங்கு ஆண் குதிரையாக மாறி இருவரும் இணைந்திட அவர்களுக்கு அஸ்வினி குமாரர்கள் என்ற இரட்டையர் பிறந்தனர். அவர்கள் பின்னர் தேவலோக மருத்துவராயினர். குதிரைகள் முன் உருவை பெற்று வாழும்போது ரேவந்தா அரஜ்வனிதா என்ற மகன் பிறந்தான். அவன் குஹ்யகர்களின் அரசனானான். சூரிய கடவுள் யாக்ஞவல்கியரிடம் பிரம்மதேவர் கூறினார், உலகிற்கும் ஒளி தருபவர் சூரிய தேவர் ஆவார். எல்லாவற்றிலும் நிறைந்து ஒளியாக விளங்குகிறார். அவர் கடவுளர்க்கெல்லாம் கடவுளாகி முத்தொழில் புரியும் மூல புருஷனாகிறார். அவருக்கு இணை யாரும் இல்லை. என்னை வணங்கி வழிபடுவோர் இறுதியில் என்னை வந்து அடைவர் என்று சூரிய தேவர் கூறினார். மா என்றால் சூரியன். எனவே சூரியனை வழிபடுவோர் மாந்தர்கள். ஒரு சமயம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் ஜாம்பவதியின் மகனான சாம்பன் தொழுநோயால் அவதிப்பட அவன் சந்திரபாகா நதிக்கரையில் சூரியனுக்கு ஆலயம் கட்டி வழிபட்டு நோய் நீங்க பெற்றான். ரிஜிஹ்வா என்பவர் ஒரு முனிவர். அவர் அக்னி தேவரின் பக்தர். அவருடைய பத்தினி நிஷூபா சூரியனை திருமணம் செய்தாள். தனக்கு தெரியாமல் நிகழ்ந்த திருமணம் என்று கோபம் கொண்ட ரிஷி முனிவர் அவர்களுடைய மகன் உபயோகமற்றவர்களாக சபித்தார். இதனால் வருத்தமுற்ற நிஷூபா சூரியனிடம் கூற அவர் ரிஷி சாபத்தை மாற்ற வழியில்லை என்றும் ஆனால் அவருடைய மகனின் புத்திரர்கள் அவர்கள் வம்சத்தில் சிறந்தவர்களாக வாழ்வர் என்றும் கூறி மகிழ்வித்தான். மாக பிராமணர். அவர்கள் மாக பிராமணர்கள் எனப்பட்டனர். அவர்கள் அபயங்கம் பூணூல் தரித்து சிறந்த அக்னி பகவானை வழிபடுவோர் ஆயினர். அவர்கள் வாயை துணியால் மூடி தூய்மைப்படுத்தினர். அவர்கள் சூரியன் ஆலயத்தில் பூஜை செய்ய நியமிக்கப்பட்டனர். சூரியனை வழிபடும் மற்றவர்கள் போஜகர்கள் எனப்பட்டனர். போஜகர்கள் அவ்யங்கா பூநூல் மாக பிராமணர்களால் அணியப்படும். அவர்கள் தாடி வளர்ப்பர். வாயை துணியால் மூடியிருப்பர். அவ்யங்காவில் அடிப்பகுதியில் விஷ்ணுவும் நடுவில் பிரம்மனும் முனையில் சிவனும் உள்ளனர். மாகர்களை விட போஜகர்கள் சிறப்பித்து பேசப்பட்டனர்.
வேதங்களுக்கு சமமான நதி, அஸ்வமேத யாகத்திற்கு இணையான யாகம், புத்திர சந்தானத்திற்கு சமமான மகிழ்ச்சி, சூரியனுக்கு இணையான கடவுள், போஜகர்களுக்கு இணையானவர் யாரும் இல்லை. சூரியனது வம்சமே போஜகர் என்றும் போஜகன் மட்டுமே முக்தி பெறுவான் என்றும் கூறப்படுகிறது. போஜகர்களை குறித்த மற்றொரு வரலாறும் உண்டு. ஸ்வயம்புவ மனுவின் மகன் பிரியபிரதன் ஷகத்வீபத்தில் சூரியனுக்கு ஒரு ஆலயம் கட்டினான். அங்கு ஒரு சூரிய விக்கிரகத்தை பொன்னால் செய்து வைத்தான். ஆனால் ஆலயத்தில் பூஜை செய்ய தகுதியானவர் எவரும் கிடைக்கவில்லை. எனவே அவன் சூரியனை பிரார்த்தித்து, சூரியன் தன் நெற்றியிலிருந்து 2, புயங்களிலிருந்து 2, பாதங்களிலிருந்து 2, கிரணங்களிலிருந்து 2 ஆக 8 பேரை தோற்றுவித்து ஆலயத்தில் பூஜைக்கு நியமித்தார். இவர்கள்தான் போஜகர்கள். யமுனையின் தென்கரையில் கலாப்ரியா என்ற இடத்தில் சூரியனுக்கு ஒரு ஆலயம் அமைக்கப்பட்டது. யமன் பயங்கர உருவம் உடையவன். அவனுடைய தூதர்கள் யம தூதர்கள் எனப்படுவோர். உயிர்களின் பாவ புண்ணியங்களை குறிப்பிட்டு அவர்களை நரகம் அல்லது ஸ்வர்க்கத்திற்கு அனுப்பும் பணி யமனின் உதவியாளர் சித்திரகுப்தனை சாரும். பயங்கர பாதை வழியாக இந்த உயிர்கள் யமபுரத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு அவர்கள் பாவ கர்மங்களை குறித்து அறிவிக்கப்பட்டு அதற்கேற்ப நரகத்திற்கு அனுப்பி அங்கு உயிர்கள் தண்டனை பெறும். 2ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.